சாத்தியம் சுபாசேன விவத நகாடம் நிவாந்தம் கலு சதாகஸ்யம் பாதாப்ஜயோர் தண்டதரம் திரிநேத்திரம் பஜே சாஸ்தாரம் அபீட்ட சித்தையே. தன்னை வழிபடும் பக்தர்கள் விருப்பத்தை தன் பாசத்தால் கட்டி இழுத்து தருபவரும் கையில் தண்டம் ஏந்தியவரும் 3 கண்களை உடைய சாஸ்தாவை எனது விருப்பங்கள் நிறைவேற்றுமாறு வணங்குகின்றேன். சுவாமியே சரணமையப்பா. அருணோதய சங்காசம் நீலகுண்டலதாரிடம் நீலாம்பரதரம் தேவம் வந்தேகம் பிரம்மநந்தனம். நேற்றைய தினம் காலசாஸ்தாவை பற்றி பார்த்தோம். இன்று பிரம்மசாஸ்தாவை பற்றி பார்ப்போம். நடராஜர் நடமாடும் தெய்வம். சிதம்பரம் பஞ்சபூத ஸ்தலங்கள் ஆகாயஸ்தலம். சிறப்புமிக்க இத்தலத்தில் பிரம்மதேவனின் வேண்டுகோளுக்கு இணங்க மகாசாஸ்தா 8 வடிவில் அருவமாக இருக்கார். சிதம்பரத்தில் ஆகாச சாத்தான்னு சொல்லி பிரம்மசாஸ்தா சொல்லி 8 சாஸ்தா இருக்கார். 8 வடிவில் திருக்காலஞ்சி குளத்தின் அருகில் அமைந்திருக்கும் பிரம்மசாஸ்தா சிறப்புடையவர். சாஸ்தா 8, அந்த பிரம்மசாஸ்தா எல்லாமே அருவமாக இருக்கார், உருவமே கிடையாது. ஆகாச சாஸ்தான்னு ரொம்ப விசேஷமாக சொல்கிறது. அதுலேயும் பிரம்மசாஸ்தாவை வச்சு தான் இது 8ம் அடங்கியிருக்கு. முன்னொரு காலத்தில் வைசிய குலத்தில் பிறந்த சுந்தன் என்பவன் பல க்ஷேத்திரங்கள் சென்று அங்கு வரும் அடியார்களின் ஆடை ஆபரணங்களை திருடி சென்றிருந்தான். திருடுவே தொழிலாக கொண்டிருந்தான். ஒரு நாள் நர்மதை நதிக்கரையிலிருந்து புதன் என்ற அந்தணர் தன் குடும்பத்துடன் சிதம்பர தேசத்துக்காக வந்தார். அப்பொழுது திருட்டையை தொழிலாக கொண்ட சுந்தன் தனது கூட்டத்துடன் வந்து புதனுடைய அணிகலங்கள் ஆபரணங்கள் அவர் என்னெல்லாம் வச்சுருந்தாரோ அதெல்லாம் திருடி எடுத்துகிட்டு போயிட்டார். மன்னா கார்த்தால் பார்க்கும்போது தான் எடுத்துகிட்டு வந்த துணிமணிகள் நகைகள் பணங்கள் எல்லாம் காணாமல் போயிடுது. இது என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற சமயத்தில் அப்பொழுது சிவ பூஜைக்கு வில்வம் பறிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சிவ பூஜைக்காரன் ஒருத்தர் வந்திருந்தார். புதனின் பொருட்கள் களவு போனதை கண்டு அறிந்து அவர் பரிவுடன் புதனிடம் உடனே பிரம்ம தீர்த்தத்துக்கு தென்புறம் உள்ள பிரம்மசாஸ்தா ஆலயம் ஒன்று, சாஸ்தாவின் ஆபத்துக்காரன், ஆபத்துகளை நிறைவேற்றக்கூடியவர். நம்ம என்ன கேட்டாலும் ஆபத்வாந்தன்னு சொல்கிறது. அந்த ஆபத்வாந்தன் மாதிரி அந்த மந்திரத்தை ஜபித்து களவு போன பொருட்களை திரும்ப கிடைக்கும் என கூறி அருளினார். இவரும் அந்த குளத்துக்கு போய் குளிச்சுட்டு சாஸ்தா ஆலயத்து சென்று அங்கு அருவமாக கோயில் கொண்டுள்ள சாஸ்தா மனதில் நினைத்து கொண்டு, ஏன்னா அருவமாக இருக்கிறத உருவமாக இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம், அருவமாக இருந்தால் ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும். அதனால் அருவமாக இருக்கிறத மனசில் நினச்சிக்கணுன்னா ஒரு பிரம்மாவோ ஒரு சாஸ்தாவோ ஏதோ ஒரு தெய்வத்தை நினச்சிட்டு பாரு. அப்படி பார்த்து ஆபத்தான மந்திரத்தை ஜெபித்துட்டு இருந்தார். ஐயனும் அந்தணருக்கு உதவ தன் பூதகணங்களுடன் அங்கு தோன்றினார். பூதகணம் சாஸ்தா பூதகணங்களோட ஏன்னா சாஸ்தாவுக்கே நிறைய பூதகணங்கள் உண்டு. அந்த பூதகணங்களோட சாஸ்தா தோன்றி அவரின் பூதகணங்கள் கையவன் சுந்தனை கட்டி இழுத்து வந்தனர். களவாடிய பொருட்களையும் மீட்கப்பட்டு அந்தனிடம் கொடுக்கப்பட்டது. ஐயன் எப்பொழுதும் அடியார்கள் திருடர்களிலிருந்து காப்பாற்றி திருடபயம் போக்க வேண்டும் என்று வரங்கேட்டார். ஐயன் அருளுடன் நடராஜர் தரிசனம் மேற்கொண்டான். சுந்தரனும் ஐயப்பன் பக்தனானான். இத்தலத்தில் ஐயன் பிரம்மசாஸ்தா ஆகாச சாஸ்தா என்ற பெயருடன் பிரபா சத்தியகான்னு பேர். ஏன்னா 8 அவதாரத்தில் சாஸ்தாவுக்கு 2 அவதாரத்தில் கல்யாணம் ஆகிருக்கு. அதில் ஒன்று பூர்ண புஷ்கலை, இன்னொன்று பிரபா சத்தியகன். இது பிரம்மசாஸ்தானுடைய பிரம்மா தான் ரொம்ப நம்ம படைக்குங்கிறவளானதுனால பிரம்மா எல்லாம் நல்லது பண்ணக்கூடிய சாஸ்தா, அதான் பிரம்ம சாஸ்தான்னு பேர். அப்புறம் ருத்ர சாஸ்தா, அப்புறம் விஷ்ணு சாஸ்தா, இப்படி நிறைய சாஸ்தாக்கள் இருக்குது. அதனால் பிரம்ம சாஸ்தா விசேஷமான இந்த பொருட்கள் காணாமல் போனாலோ இதெல்லாம் வருது. ஏன்னா வியாதிகள் போக்கக்கூடிய சாஸ்தா. இப்படி இருக்கும்போது பிரம்ம சாஸ்தா ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், திருடு போன பொருட்கள் கொடுக்கக்கூடியதும் அவர் தான். அப்பேற்பட்ட பொருளை அந்த புதனுக்கு திருப்பி கொடுத்ததுனால சாஸ்தா பிரம்மசாஸ்தாவாக இருக்கார். இன்றைய தினம் பிரம்மசாஸ்தாவை பற்றி பார்த்தோம். நாளைய தினம் மகிஷிவதம் குறித்து பேசுவோம். சுவாமியே சரணமையப்பா.